இன்றைய வேதவசனம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆரம்ப காலத்தில் கொண்ட நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? நம்ம ஆரம்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நமக்கு ஆர்வம் இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு, நம்ம உறுதியாக இருந்தோம். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பாடுகள் வந்தாலும், நமக்காக இது சர்ச்சுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணோம்? உறுதியாக இருந்தோம். இப்போ இருக்கோமா? எபிரேயர் காலத்தில் பல கிறிஸ்தவர்களுக்கு துன்புறுத்தல் இருந்துச்சு. அந்த நாட்களில் அவங்க விசுவாசத்திலிருந்து பின்வாங்கிட்டாங்க. இந்த நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையின் அதை பற்றியே சொல்கிறது. முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருத்தல் அப்படின்னா, விசுவாசம் அப்படின்றது ஒரு முறை எடுக்கிற முடிவு இல்லை. அதில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், சோதனை வந்தாலும், கவலை இருந்தாலும், உலக ஆசைகள் இருக்கும்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்ம பிடித்து கொண்டிருக்கணும். கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் அப்படின்றது அவருடைய ஆசீர்வாதம், நித்திய வாழ்வு. அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்கு நம்ம உரிமையாக இறுதி வர கர்த்தரையே விசுவாசிக்கணும். நாம் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த விசுவாசத்திலிருந்து நம்ம சாகுற வரைக்கும் நம்ம நிலைத்தில் இருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.